இந்த காலத்தில் காசு வரணும்னா சேவ் பண்ணால் வரணும்னா முடி வெட்டினா நாளலாம் 16 பேருக்கு சேவிங் பண்ணால் தான் ₹1 ஒரு நாளுக்குலாம் ₹2 சம்பாதிக்க முடியாது. ஆரம்ப காலத்திலெல்லாம் ஹேர் கட் என்றாலே தலையில் அளவுக்கு அதிகமாக உள்ள முடியை சரியாக சமன் செய்து கட் செய்வது என்பதுதான் இருந்தது. ஆனால் இன்றைய காலம் அவ்வாறு இல்லை. பெரு நிறுவனங்களின் வருகையால் முடித்திருத்தும் தொழில் தற்போது நவீனமடைந்துள்ளது. போலீஸ் கட்டிங், மஷ்ரூம் கட்டிங், புள்ளிங்கோ கட்டிங், ஃபேட் கட்டிங், க்ரூ கட்டிங் என விதவிதமான ஸ்டைலில் கட்டிங் செய்து வருகிறார்கள். இது போன்ற கட்டிங்கிற்கான ரேட்டை கேட்கும் போதுதான் நமக்கு தலையே சுற்றுகிறது. இப்படி இருக்க சென்னை யானைக்கவுனி அருகே சாலையோரம் அமர்ந்து முடிவெட்டும் தொழில் செய்து வருகிறார் 83 வயது முதியவர் முனுசாமி. பதினேழு வயதில் இந்த யானைக்கவுனி அருகே சாலையோரம் அமர்ந்து முடிவெட்டும் தொழிலை தொடங்கிய இவருடன் அன்று 6 பேர் அருகருகே அமர்ந்து இதே தொழிலை செய்து வந்தனர். இன்று அவர்கள் அனைவரும் உயிரிழந்த நிலையில் தனி ஒருவராக இன்றைக்கும் முடிவெட்டும் தொழில் செய்து வருகிறார் முனுசாமி. ஆரம்பத்தில் 4 அணாவுக்கு முடிவெட்ட ஆரம்பித்த முனுசாமி இன்று ₹50 முதல் ₹100 வரை முடிவெட்டுவதற்கு வாங்குவதாக கூறுகிறார். இன்று இளைஞர்கள் எவ்வளவோ ஸ்டைலில் முடிவெட்ட ஆர்வம் காட்டும் நிலையில் உங்களுக்கு கஸ்டமர்கள் வருவார்களா என்று கேட்டபோது ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் முதியவர் முனுசாமி. கையில் ஹேண்ட்ஸ்டிக்கை வைத்துக்கொண்டு காலையிலேயே தள்ளாடி நடந்து வரும் முனுசாமி மாலை 4 மணி வரை சாலையோர கடையில் இருக்கிறார். ஒருவேளை ரெகுலர் கஸ்டமர்கள் யாரேனும் தாமதமாக வருகிறார்கள் என்றால் தன்னிடம் முன்னரே வந்து தெரிவித்து விடுவார்கள் என்றும், அது போன்று தெரிவிக்கும் பட்சத்தில் தான் காத்திருந்து முடி வெட்டி செல்வதாகவும் கூறுகிறார். ஆரம்பத்துல நீங்க வந்து எவ்வளவு வெட்டீங்க? ஃபர்ஸ்ட் முடி எவ்வளவு வெட்டீங்க? அதான் 4 எவ்வளவு வெட்டுறீங்க? இன்னைக்கு வந்து 50, 60, 100 அதுக்கு மேல யாராது ₹100 அது ₹100 கட்ட வரமாட்டாங்க. இவர் எவ்வளோ கொடுத்தாருன்னு இப்போ கேளுங்க. நீங்கள் கபர் அவர் கொடுத்த போனி பண்ணதை சொல்லிட்டு போனேன். அவர் கொடுத்தது இதுதான். இதையே கொடுக்க மாட்டாங்க சில பேர். ஆனால் நான் யாரையுமே பகைச்சிக்கின்றோ வெத்துக்கின்றோ கராராக பேசுறதோ இது வரைக்கும் கிடையாது. எல்லாருக்குமே நல்லவன் தான் நான். ஆனால் நான் சொல்லக்கூடாது நான் நல்லவன் சொல்லிட்டு. ஆனால் இங்கே பேச்சு வரும்போது நான் சொல்ல வேண்டியதாக. அதனால நான் காலத்தை ஊட்டிக்கிட்டு இங்கே உட்காந்து யாருக்கும் பகை கிடையாது. அதனால அதுக்கு தகுந்த பொருள் இல்லை. இருந்தால் நம்ம பண்ணலாம். அதெல்லாம் இங்கே இருக்குமா வசதி. அது கடையில் வச்சுக்கின்னு அது கொஞ்ச நாள் தான் நிற்கும். அதெல்லாம் வந்து எல்லாமே அதெல்லாம் ஒரு தற்காலிகமாக நீர் மேலே ஏற்பட்ட குமிழ் போல் இந்த கிராப்பு. போலீஸ்கார் பார்த்து நேராக கூப்பிடுறாரு. ஆளை பார்த்து அந்த மாதிரி ஆளை பார்த்து பசங்களை நம்ம கட்டிங் இந்த மாதிரி கட்டிங் பண்ணிட்டு போனால் கூப்பிட மாட்டாங்க. முனுசாமியின் ரெகுலர் கஸ்டமரை கேட்டபோது யாரிடம் முடி வெட்டினாலும் முனுசாமியிடம் வந்து வெட்டியது போன்ற ஒரு மன திருப்தி கிடைப்பது இல்லை என்று கூறுகிறார். இப்போதாங்க 7-8 வருஷமா ஜாஸ்தியா இருக்கையா? ஜாஸ்தியா இருக்கு. ஆமா இல்ல வெளில வந்து போனா ஒரு 150, 200 கூட ஆயிடுது. இப்போ எவ்வளவு கொடுப்பீங்க? கொடுத்துறேன். அவ்வளவுதான். சேவிங் எல்லாமே பண்ணிடலாம். ஆமா. ஆனா இவர்கிட்ட வெட்டின மாதிரி இருக்குது. எவ்வளவு கடையில் வெட்டி பார்த்தேன் சரியில்லை. சொல்லிட்டு போனேன் இவராண்ட போயிடாத 4 மணி மட்டும் இருப்பான்ட்டாரு. 17 வயதில் கத்தரிக்கோலை பிடித்து 66 வருடங்களாக முடிவெட்டும் தொழிலை செய்து வரும் முதியவர் முனுசாமி தனக்கு இருக்க வீடு இல்லை என்றும் அரசு தனக்கு ஒரு வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பாரமாகிற இந்த காலத்தில் தான் சொந்த காலில் நின்று கிட்டத்தட்ட 66 வருஷமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு இன்னமும் நான் சொந்த காலில் தான் நிற்கிறேன் அப்படின்றது வந்து இது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. அதாவது எண்ணமும் ஆர்வமும் இருந்தால் உழைப்பதற்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்றது இந்த முனுசாமி ஐயா மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாருங்க. சத்தியம் குழுவுடன் ஒளிப்பதிவாளர் ஹென்றி மற்றும் ட்விட்டர்.